2024 ஆண்டு இந்த 6 ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட மழை. துலாம். சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு வரப்போகிற புத்தாண்டில் யோகம் கொண்டாட்டம் தான். இந்த புத்தாண்டில் குருபகவான் சுபபலன்களை வாரி வழங்க தயாராக இருக்கிறார். தொட்டதெல்லாம் பொன்னாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம். பணியில் பதவி உயர்வு, பெரிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கும். மந்தநிலை மறைந்து நல்ல முன்னேற்றம் உண்டாகும். விருச்சிகம். விருச்சிக ராசி நேயர்களே, 2024 ஆண்டு உங்களுக்கு பொற்காலம் தான். தொழிலில் தாறுமாறான லாபம் கிட்டும். பணம் பல வழிகளில் வந்து சேரும். கல்விக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிட்டும். எதிர்பார்த்த ஆதாயம் கிட்டும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். இழுபறியில் இருந்த பல விஷயங்கள் சுபபலன்களை அள்ளித்தரும். உற்சாகம் பெருகும். தனுசு. தனுசு ராசி நேயர்களே, 2024 ஆண்டில் நினைத்த காரியம் நிறைவேறப்போகிறது. சோதனைகளை கடந்து வந்த நீங்கள் சாதனைகளுக்கு சொந்தக்காரராக போகிறீர்கள். பணியிடத்தில் சவால் இருந்த போதிலும் குருபார்வையால் எதையும் சமாளிக்கும் வல்லமை கிட்டு. அதிகமாக உழைக்க தயாரானால் விரைவில் நல்ல முன்னேற்றம் பெறலாம். வெளிநாட்டு யோகம் கிட்டும். மகரம். மகர ராசி நேயர்களே, 2024 ஆண்டு யோகங்கள் நிறைந்த ஆண்டாக அமையப்போகிறது. உங்களது ராசியில் குரு மிக அற்புதமான பலன்களை அள்ளித்தரப்போகிறார். லட்சுமி கடாட்சம், அரசாங்க உதவி, தொழில் மாற்றம் நிகழப் போகிறது. பணியிடத்தில் மாறுதல்கள் ஏற்பட்டாலும் தன்னம்பிக்கையுடன் உழைக்க பதவி உயர்வு பெறலாம். குரு பெயர்ச்சிக்கு பிறகு பல வாய்ப்புகள் தேடி வரும். பணம் பல வழிகளில் தேடி வரும். கும்பம். கும்ப ராசிக்காரர்களே, புத்தாண்டு யோக பலன்களை அள்ளித்தரப்போகிறது. பணிச்சுமை, பணி இடமாற்றம், சவால்கள் இருந்தபோதிலும் சமாளித்து வெற்றிக்கனியை பறிப்பீர்கள். கேட்டவை எல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். திடீர் அதிர்ஷ்டத்தால் திக்கு முக்காட போகிறீர்கள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் கிட்டும். பெரிய மனிதர்கள் ஆதரவால் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். மீனம். மீன ராசிக்காரர்களே, பிறக்கப் போகும் புத்தாண்டில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து கூடும் ஆண்டாக அமையப்போகிறது. யோகமான ஆண்டாகவும் அமையப்போகிறது. இதனால் பணியிடத்தில் நல்ல பெயரையும் தொழிலில் லாபங்களையும் பெறப்போகிறீர்கள். வெளிநாட்டு யோகம் பெறுவர். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் என்ற போதிலும் சமாளித்து மீண்டு விடுவீர்கள். நன்றி.